சாபத்தை மாற்றி போட்ட தூதனானவர். என்ன அப்படின்னா, இவர்களை இந்த மக்களை சபிக்கணும், என்னென்னோ முயற்சி பற்றி பார்த்தாங்க, ஒண்ணுமே பண்ண முடியல. கடைசியாக சாபத்தை கொடுப்பேன்னு சொல்லி அந்த பாலாக் என்ற அரசன் என்ன பண்றாரு, சீலையாம் என்ற ஒரு கள்ள தீர்க்கதரிசியை அழைச்சிட்டு வந்து நீ சபின்னு சொல்றாரு. இவரு அந்த ஒரு கழுதை மேல உட்கார்ந்துக்கிட்டு இவர் வந்து கொண்டே இருக்கிறாரு. எப்பவுமே நல்லா போற கழுதை அன்றைக்கு முரட்டாட்டம் பிடிக்கிட்டு போக மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், தேவ தூதனானவர் இருக்கிறான். அந்த பெரிய ஒரு வாளை பிடிச்சுக்கிட்டு நிற்கிறார். இயேசுவே அப்படிப்பட்ட படத்துல நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. சுடரொளி பட்டயத்தை தன் கையில ஏந்தியவராக நிற்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னா, ஏன் இயேசு ஆசீர்வதிக்கிற கரமுடைய இயேசு தன் பட்டயத்தை எடுத்துக்கிறார் அப்படின்னா, தன் ஜனத்தை சபிக்க ஒரு கள்ள தீர்க்கதரிசி வந்து கொண்டிருக்கிறார். இந்த கீழைய 3 முறை அடிக்கிறார். ஏன்னா இங்க போய் நிக்கிறாரு, அது கொஞ்சம் அப்படி மாறி போகுது. மறுபடியும் இயேசு அங்க நிக்கிறாரு, மறுபடியும் இப்படி மாறி போகுது. மறுபடியும் அந்த சுவர் பக்கத்துல 2 சுவர் இருக்கும். அந்த சுவர் பக்கத்துல ஒரு கழுதை மட்டும்தான் போக முடியும். அங்க போய் நின்றாரு. இப்ப வாழ அப்படி யாருக்கு? தேவ தூதனான பட்டயத்தை வந்து நிக்கிறாரு. அப்போ அது என்ன பண்ணுதுன்னா, சுவரோட தேய்க்குது. தப்பிச்சு போகலாம் அப்படின்னு தேய்க்கும் போது இந்த பீலையுடைய காலெல்லாம் சுவர்ல போடும் போது மறுபடியும் அவர் அடிக்கிறார். அப்போதான் இந்த உரையாடல் 23 கர்த்தருடைய தூதனான உருவின பட்டயத்தை கையில குத்தி, இயேசு கிறிஸ்துடைய கையில கூட கத்தி, இயேசுடைய கையில கூட ஒரு பட்டயம். எதற்காக? உங்களை சபிக்க, உங்களை அவமானப்படுத்த யாராவது முயற்சி எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, தன் கையிலே பட்டயத்தை கூட எடுக்க இயேசு வந்து தயங்க மாட்டான்.